வரலாற்றிலே 2 முடிச்சு உடையவர். நாம நினைக்கிறோம் ஏதோ சஹாபாக்கள் வாள் எடுத்து போராடினார்கள், அதனால இந்த மார்க்கம் உயர்ந்து விட்டது, ஒரு நாள் எல்லாமே பெருசாயிருச்சு, சஹாபாக்கள் உயிர் கொடுத்தார்கள். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எந்த குகையில இருந்தாங்க ஹிஜ்ரத் போகும்போது? குகை பேர் என்ன? சௌராஹிராவா? சௌராஹிராவா? ஹிரா குகையா? சௌராஹிராவா? ஹிரா குகை இல்ல, இது ஏதோ ஒரு குகை. உம்ரா சரி, இது ஹிஜ்ரத் போகும்போது அந்த குகையிலே அவர்கள் தங்கி இருந்த போது பசி இருக்கும்ல, அவர்களுக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்தது. எல்லாம் சுத்தி சுத்தி வராங்க எதிரிகள் எல்லாமே, எங்கேயாவது நபிகள் நாயகமோ அபூபக்கர் எங்க இருக்காங்கன்னு பாத்துறணும் அப்படின்னு வராங்க. அப்படி வரும்போது இவங்களுக்கு எப்படியாவது உணவு கொண்டு போகணும். ஆண்கள் யார் போனாலும் மாட்டிக்குவாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய இடுப்பிலே ஒரு நாடாவை கட்டி, அந்த இன்னொரு நாடாவிலே உணவை கட்டி, ரொட்டி உணவு எல்லாம் கட்டி, அந்த குகையில் ஒளிந்திருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உணவை கொண்டு போய் கொடுத்தது. அன்னைக்கு அது கொடுக்கலன்னா நீங்க மிகப்பெரிய பிரச்சனை. ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய தலைவரான மாறி இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வேணா கட்டி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த குகையில் உணவு இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு. அந்த நேரத்தில் தன்னுடைய அறிவு சாதுரியத்தை பயன்படுத்தி, தன்னுடைய துணிச்சலை பயன்படுத்தி, தன்னுடைய மூளையை புத்தியை பயன்படுத்தி, தன்னுடைய நாடாவிற்குள்ளாக உணவு பட்டணத்தை வைத்து அதை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கொடுத்தது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற தாய். அதனால் தான் வரலாற்றில் அந்த தாயை நினைவு கூறுவதெல்லாம் தாத்துன் நித்தாகைன், இவர் 2 முடிச்சுகள் உடையவர் என்று கூறப்பட்டார் வரலாற்றில். நம்முடைய பிள்ளைகள் சேட்டைக்காரர்களாக இருந்தால் அதை பற்றி வருந்துவதற்கு அவசியம் இல்லை. நம்முடைய கடமை ஒன்றே ஒன்றுதான், அவர்களுடைய மனம் இருக்குல்ல, அது பிளாங்கா வேக்கண்டா இருக்கும். அதுல நீங்க என்னத்தை ஊற்றுறீங்களோ அதுதான் அவனை கடைசியில அவன் மௌதா போற வரைக்கும் அவர்களை ஓட்டும். நீங்கள் அவருடைய உள்ளங்களில் முழுக்க முழுக்க மார்க்கத்தை நிரப்பி விடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமூக பொறுப்பை ஊட்டுங்கள். நாடு எப்படி இருக்குது, இதுல முஸ்லிம்கள் எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, இந்திய தேசம் எதை நோக்கி நகர்கிறது, நமக்கு என்று என்ன பொறுப்பு இருக்கிறது, அரசியல் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், கல்வியில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தை நீங்கள் உயிரென நேசிக்க வேண்டும், இந்த சமூகத்தின் நன்மைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எனது அருமை மார்க்க உறவுகளே, அல்-ஃபலாஹ் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியில் கோடைகால பயிற்சி வகுப்பு 2024ஆம் ஆண்டில் நிறைவு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி இறைவனின் பெரும் கிருணையால் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான வெயில் நேரத்தில் ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு ரூமிலே சேர்ந்து இருந்தாலே கடுமையாக வியர்த்து கொட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் மீது பெரும் ஆர்வம் கொண்டு இந்த சம்மர் கேம்ப்லாம் முடிச்சு இந்த முறை இதிலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களோடு சேர்ந்து பெற்றோர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் உண்மையிலே நிலவரம் என்ன என்று சொன்னால், இந்த சம்மர் கேம்ப்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 100 இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா இன்றைக்கு வந்து ஒரு 40 இடத்துல தான் நடக்குது. அது அப்படியே குறைந்து விட்டது. நிறைய பேர் இது எப்படி கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னா, மக்தப் மதரசாக்கள் எப்படி குறைந்ததோ ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலே போய் பள்ளிவாசலுக்கு போய், இப்போ நான் படிக்கும் பொழுது எங்கள் ஹசரத் வந்து முகமது அலி மண்பாழி என்று ஹசரத் இருந்தாங்க. அவங்களாம் வந்து 6:45 கரெக்டாக மதரசாவுக்கு வரணும். 6:45 6:45. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்துச்சுன்னு சொன்னால் பகல் நேரத்து உணவும் அங்கேயே இருக்கும், அவங்களே சாப்பாடும் கொடுப்பாங்க ஞாயிறுல. நம்ம அங்கேயே இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் சிறப்பு வகுப்புகளில் இருந்து எல்லாவற்றையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கு தங்களுடைய ஆண் பிள்ளைகளை தினமும் காலை ஒரு 6:30 7 மணி போல உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு மக்தபுக்கு அனுப்பி வைப்பவர்கள் இங்க எத்தனை பேர்?
காலையில் கசமான கேள்வியை கேட்டேன். இல்லை நான் கேட்டது புரியலையா? ஏன்னா யாருமே கைத்துக்குள்ளையா? ஒருவேளை நான் சொல்றது புரியல போல இருக்கு. ஒரு ஆள் மட்டுமா? ஒரு ஆள் மட்டும். இதைத்தான் சொல்ல வர்றேன். இது என்ன தெரியுமா? மார்க்க கல்வியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து விட்டது. இதான் உண்மை. உங்க வீட்டுக்கு வந்து சொல்லித்தராரா ஹஜ்ரத்? அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? உங்க வீட்டுக்கு வந்து ஹஜ்ரத் சொல்லித்தராட்கள் இருக்கீங்களா? குர்ஆன் ஓதுறது எப்படி? அப்ப எப்படிதான் சொல்லி தருவீங்க? மதரசாக்கு அனுப்ப மாட்டீங்க. வீட்டுக்கு சாயங்காலத்துலயா? சாயங்காலத்துல காலைல இல்ல. அப்போ காலையில ஆன்லைன்ல. சூப்பர். அப்போ அதாவது கிராஜுவலி we are deteriorating. இதான் deteriorating. இதான் உண்மை. படிப்படியாக மார்க்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதான ஒரு செய்தியாக தான் இருக்கிறது. எனவேதான் இந்த சபையில் வானவர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த கூடியிருக்கக்கூடிய வானவர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவர், ஒருவருக்கு மேல் ஒருவர் என்று ஒருவருக்கு மேல் ஒருவர், ஒருவருக்கு மேல் ஒருவர் என்று அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் சென்று அவர்கள் லாஸ்ட்ல அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல நின்றுட்டு நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்கள் உன்னை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையிலிருந்து வருகிறோம். இந்த மாதிரி ஒரு சபை, இந்த சபைக்கு இப்பதான் மரியாதை. அப்படியா? அப்ப வந்து அவங்களுக்கு எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடத்திலே சொல்றாங்க. இத்தனைக்கு அல்லாஹ்க்கு தெரியும் எங்க இருந்து வராங்க. அவங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறாங்க. அப்ப வானவர்கள் கேட்கிறார்கள். அதுல ஒரு அம்மா வந்தாங்க உதாரணத்திற்கு. இப்படி இந்த கேள்வி அவங்க கேட்கல, புரிதலுக்கு சொல்றேன். அவங்களுக்கு இந்த பயானுக்குலாம் வரணும் அதெல்லாம் நோக்கம்லாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க ஜாலியா, நம்மளும் போய் உட்கார்ந்துட்டு தான் வருவோமே அப்படின்னு ஒரு எண்ணம். இல்ல அப்படி இல்ல, அவங்க புள்ள பரிசு வாங்குது அதனால நம்ம போவோம் அப்படின்னு வந்தாங்க. ஆக மொத்தத்துல பயானுக்கு வரணுங்கிற எண்ணம் இல்ல. அப்ப அவங்களுக்கு அப்ப அல்லாஹ் சொன்னான், எண்ணமே இல்லாமல் இந்த சபையில் வந்து அமர்வதற்கும் அந்த கூலி உண்டு. எண்ணமே அதாவது நியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூலின்னு சொல்லப்பட்ட சமூகத்தில் நியத்தே இல்லாவிட்டாலும் கூலி கிடைக்கக்கூடிய ஒரு சபை இது போன்ற சபை. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது போன்ற சபைகள் சமூகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. அதனுடைய விளைவுதான் இது போன்ற சபைகள் சமூகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து விட்டதுடைய விளைவுதான் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக ஒரு சோசியல் மீடியாலே வந்து அவர்கள் தலையில் ஹிஜாப் இல்லை என்றாலும், அவர்கள் முறையாக தங்கள் மறைக்க வேண்டிய அவயங்களை மறைக்கவில்லை மார்க்கப்படி என்றாலும், மார்க்கத்தை அவங்களே கிளாஸ் எடுக்கிறாங்க தைரியமா. ஏனென்றால் மார்க்கத்தினுடைய சபைகள் குறைந்து வருகிறது. அந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்து வருகிறது. நீங்க ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த அமலாக இருந்தாலும் நியத் இல்லை என்றால் அந்த அமலுக்கு கூலி இல்லை, உங்களுடைய நியத் சரியில்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று இருக்கும் பொழுது, நியத்தே இல்லாமல் கூலி தரக்கூடிய அமலாக இந்த அமலை அல்லாஹ் வைத்திருப்பதற்கு காரணம், நீங்கள் ஒன்று கூடும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் விரும்பாமலும் உங்கள் காதுகளில் விழக்கூடிய நன்மைகளின் மூலமாக உங்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்று கூட வேண்டும், இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஒன்று கூட்ட வேண்டும், நீங்கள் ஒன்று கூடி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகிறார்கள். ஆனால் இது போன்ற சூழல்கள் ஒன்று கூடுதல், மக்தப் மதரசாக்கள் டெய்லியும் காலையிலும் மாலையிலும், இப்ப என்ன ஆகும்? நீங்க சொல்றீங்க அட காலையில தான் அனுப்புறது இல்ல, நாங்க தான் சாயங்காலத்துல அனுப்புறோமே. கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் சாயங்காலம் கலந்துக்கிறது கம்மியாகும். சபைகள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய மார்க்கத்தை பேசக்கூடிய, நீங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு சம்மர் கேம்ப்னா என்ன பெருசா பண்ணிட போறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட விட ஒரு முறை கேட்டாங்க, இல்ல நாங்க அங்கேயே எல்லாமே ஏற்பாடு பண்றோம், ஏன் எங்க வீட்டுல சாப்பாடு இல்லையா, நாங்க எதுக்கு அங்க அனுப்பணும்? பிரச்சனை அது கிடையாது. அங்க ஒன்னா இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்றாக தொழுது ஒன்றாக எல்லோரோடும் கலந்துரவாடி. ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி அப்படின்னா, he is attached to the environment. அந்த சூழல் இருக்கு இல்லையா, அந்த சூழலோடு மனுஷன் வந்து ஈஸியா ஒன்றி போயிடும். ஒருத்தர் அப்படி சொன்னானா, நல்ல நட்பை பழகணும், நல்ல ஆளுங்களை தெரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டே உங்க வீட்டுல நைட் சமைக்க வேண்டியதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப சிரிச்சவங்க எல்லாம் ஆமான்றாங்க. நீ பேசுறது பேசிட்டு ஒரு வேற வந்துருவாரு, வந்தவனே கத்துவாரு, வேற வந்துருவான், விளையாட போனவன் வந்துருவான் ரிட்டர்னு,
நான் நிறைய பேரை பார்க்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தூங்குனீங்கன்னு வைங்களேன், நான் எழுப்பி விட்டு தான் பயான் பண்ணுவேன் கண்டிப்பா. அதனால ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, சரி இவன் பேசுறான் அப்படியே கேட்டே இருப்போம், அப்படியே என்ன கவனிச்சுட்டு இருக்காங்க. எங்க விட்டேன் பாத்தீங்களா? யார் யாரெல்லாம் வந்து உங்கள் கணவரை நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவங்க யாருமே இப்ப பதில் சொல்ல மாட்டீங்க. எங்க விட்டேன், என்ன பிரியாணியா, காலையெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. போ, யாருமே கவனிக்கல. சூழல் ஒரு மனிதனை பக்குவப்படுத்த சொன்னா இல்லையா? பரவாயில்ல, என் தோல்வி நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க கவனிக்கல, இன்னொரு முறை கவனிக்க ஒழுங்கா. அப்படியே ஸ்ட்ரைட்டாவே வாக் அவுட் பண்ணுவேன். அப்புறம் எங்க விட்ட? சூழல் ஒரு மனிதனை மாற்றும். நம்ம நினைக்கிறோம் ஏன் அது பெண்கள் நீங்க அங்கேயே எடுத்துங்க, நாங்க ஆன்லைன்லயே கேட்டுக்கிறோம். எனக்கு இது ஆன்லைன் வந்ததுனால, அது வந்து கொரோனா காலத்துல நீங்க எல்லாம் கூட முடியாத சூழல் இருந்துச்சு, அதனால ஆன்லைன்லாம் வச்சாங்க. பெரும்பாலும் ஈமானிய அமர்வுகள், ஈமானிய ரீதியாக மக்கள் ஒன்று கூடக்கூடியது மிக மிக அவசியம். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. போர் நடக்குது, போர்ல நடக்கக்கூடிய பொருளை வந்து பிரிச்சு தர்றதுல பிரச்சனை. அன்சாரிகள் சொல்றாங்க முஹாஜிர்களுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கம்மியா தான் கொடுத்தாங்க. அன்சாரிகள் யார்? இது கஷ்டமான கேள்வியா? அன்சாரி சஹாபாக்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு போனாங்க இல்லையா, ஹிஜ்ரத் பண்ணி. மதீனாவிலே இருந்தவர்களுக்கு பேர் அன்சாரிகள். இங்க இருந்து மக்கால இருந்து மதீனாவுக்கு போனவங்களுக்கு பேரு, சரி இப்ப சொல்றீங்க இப்ப கோரஸா. முஹாஜிர்கள் யார்? சவுண்ட் கரெக்டா வரணும், இல்ல திரும்ப இதே क्वेश्चन கேட்பேன். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்றவர்கள் யார்? சத்தம் இல்லை, இது இல்லை, இது நியாயமும் இல்லை. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றவர்கள் யார்? மதீனாவிலே இருந்து ரசூலுல்லாஹ் சப்போர்ட் பண்ணவங்க யாரு? புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு போர் நடந்து அதுல வரக்கூடிய பொருளை மக்காக்காரங்களுக்கு ரசூலுல்லாஹ் நிறைய கொடுத்துட்டாங்க, அதாவது முஹாஜிர்கள் அவங்க ஆளுங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு நிலவுது. இது ஒற்றுமையை குலைக்குமா இல்லையா? முஸ்லிம்களுக்குள்ளே இது ரெண்டா இருந்தா குலைக்குமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நேரா மஸ்ஜிதுக்கு வந்து, நீங்க எங்க வேணா ரெண்டு பிரச்சனையை தீர்க்கலாம், நேரா மஸ்ஜிதுக்கு வந்து மிம்பர்ல அமர்ந்து எல்லோரையும் அழைக்கிறார். எல்லாரையும் கூப்பிடுவாங்க, எல்லாரும் ஒன்று கூடி உட்காருங்க. இந்த ஒன்று கூடுதல் ஈமானிய ரீதியாக நீங்கள் ஒரு 4-5 நாட்கள் ஒன்று கூடுதல், ஒரு 10 நாட்கள் ஒன்று கூடுதல், இந்த பயான் மார்க்க நிகழ்ச்சியில் நீங்கள் ஒன்று கூடுதல், இந்த ஒன்று கூடுதல் என்பது உங்கள் ஈமானை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது எப்ப இதோடைய அருமை தெரியும் என்றால், நீங்க ஒன்று கூடாமல் போகும்போது உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் ஒன்று கூடும்போது உங்களை அறியாமல் ஒரு ஈமானிய உணர்வு உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் உட்கார வச்சு கேக்குறாங்க, என்ன பிரச்சனை? குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள், ஃபஅன்கதகுமுல்லாஹு பி, அல்லாஹ் உங்களை என்னை கொண்டு தான் காப்பாற்றினான். யார்? அன்சாரிகளை பார்த்து. இப்படித்தானப்பா இருந்தீங்க, ஏன் இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்புகிறீர்கள்? உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி சிக்கல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் அனைவரும் அழுகிறார்கள். ஒரு கட்டத்தில் எல்லா அன்சாரிகளும் ஒன்று சேர்ந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வேணாம் வேணாம் வேணாம், போர்ல எங்களுக்கு பங்கே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி பேசுறவங்க தான் எப்படி மாத்துனாங்க ரசூலுல்லாஹ்? இப்படி மாத்துனாங்க. அதற்கு தான் ஒன்று கூடுவது. நல்ல 4 விஷயங்கள் ஒரு மனிதனோட எப்படி சேர்ந்து, உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்லவா? இந்த உதாரணம் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு சூப்பர் உதாரணம் சொல்லவா? எத்தனை பேர்லாம் பிக் பாஸ் பாப்பீங்க? யாரும் பார்க்க மாட்டீங்கல்ல? சரி, நானும் அல்லாஹ் மீதானியா சொல்றேன், நானும் பார்த்தது கிடையாது. ஐ மீன் இப்படி போன்ல ஏதாவது போகும்போது போனா வந்தாதான் உண்டு. நான் ஒரு எபிசோட ஒரு இதோட பார்த்தது இல்லை. ஆனா அந்த உதாரணம் ஏன் சொல்றேன்னா, மனிதன் ஒன்று கூடி வாழ பழகும் பொழுது, ஒரு இடத்துல சபைகளுக்கு சேர்ந்து நிற்க பழகும் பொழுது அவனுக்கு என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படுதுங்கிறத படம் முடிச்சு காட்டுறது தான் அந்த நிகழ்ச்சி. ஒரு சமூகத்தை ரொம்ப ஈஸியா ஒன்று கூட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒன்று கூடி வாழ வைத்தவர்களுக்கு பழக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்று கூடும் போது நல்ல விஷயங்களுக்காக ஒன்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நட்புகளுக்கு, நல்ல நண்பர்களுக்கு உதாரணம். ஏன் இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது? நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி விற்பவனை போல. என்ன விற்கிற மாதிரி? கஸ்தூரி விற்பவனை போல. அந்த கஸ்தூரி விற்கிறவனை கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னு வைங்க, கஸ்தூரி விற்கிற, அதாவது ஒரு சென்ட் கடைக்காரன், உங்க ஃப்ரெண்ட் ஒரு சென்ட் கடைக்காரன், டெய்லி அவன் கடையில போய் உட்கார்ந்துட்டு வரீங்க, வீட்டுக்கு வரும்போது அவன் ஒரு பாட்டில் தருவானா? டெய்லி தருவானா? அவன் தரணும்னு அவசியம் இல்ல. ஆனால் தினந்தோறும் உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க மேல என்ன வீசும்? கஸ்தூரி வாசம் வீசும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாஹிபுல் மிஸ்க், ஒரு நல்ல நட்புக்கு நீங்க 4 பேர் பேசும்போது குர்ஆனையும் ஹதீஸையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் அவர்களின் தியாகங்களை பற்றியும் பேசுவது உங்களை அறியாமல் தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களை அறியாமல் நீங்க வந்து உட்கார்ந்து பேசி ஏதாவது ஒரு புக்கை தூக்கிட்டு போய் படிச்சா மட்டும்தான் அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்று கூடி களைவது என்பது உங்களுக்கு அந்த ஈமானிய தாக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்திடும். கெட்ட நட்புக்கு ரசூலுல்லாஹ் என்ன உதாரணம் சொன்னாங்க உங்களுக்கு விடுறேன். ஏன்னா நான் பாட்டு யார் ஒரு ஆலிமாவோ நல்லா படிச்சவங்க இருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க. ஏன்னா வந்தாரு பேசினாரு, இன்னும் கொஞ்சம் மாதிரி சத்தம் போட்டு பேசினாரு, திடீர்னு சத்தத்தை கம்மியா பேசினாரு, பேசினாருப்பா அப்படின்னு ஆயிடக்கூடாது. ரியல் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ். திரும்ப சொல்ல தெரியும். அப்ப ஒரு கெஸ் பண்ணுங்க, நல்ல நண்பனுக்கு உதாரணம் அத்தர் கடைக்காரனை போல அப்படின்னா கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன என்ன சொல்லிருப்பாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு கெஸ் பண்ணுங்க. தப்பா சொன்னா ஆளு 100 ரூபாய் ஃபைனா போட போறாங்க. ஒரு லாஜிக்கல் திங்கிங் தானே. நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி விக்கிறவன மாதிரி, அத்தர் விக்கிறவன மாதிரி. அப்ப கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு பேச்சுக்காக சொல்லலாம்ல, ஏதாவது நாத்தம் முடிச்ச பொருள் விக்கிற மாதிரி. ஒரு கறி கடைக்காரன் கூட சொல்லலாம்ல, கறி கடைக்குள்ள பூந்து நுழைஞ்சா வெளியே வந்து என்ன வரும்? கறியோட வாசனை வரும்ல கொஞ்சமாவது. சரி, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு கெட்ட நட்புக்கு உதாரணம் இரும்பு பட்டறைக்காரனை போல, பொற்கொள்ளனை போல, இரும்பு பட்டக்காரன மாதிரி. நீங்க போய் அந்த கரியெல்லாம் எடுத்து மேல பூசிக்கணும் அவசியம் இல்ல. அந்த பட்டக்கடையில உட்கார்ந்து வந்தால் என்ன ஆகும்? உங்கள் மீது நாத்தம் அடிக்குதோ இல்லையோ, இல்ல நாத்தமும் ஒரு சிரிக்கிறது, நாத்தம் வருதோ இல்லையோ, என்ன செய்யும்? அந்த கறி உங்க மேல பூசுமா இல்லையா? அதனால் தான் நல்ல பழக்க வழக்கங்களை இது போன்ற நிகழ்வுகள் உருவாக்குகிறது. இப்ப உங்களை யாராவது இருக்கீங்களா? என்னெல்லாம் அப்படி யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் எங்க போனாலும் நான் நானாவே இருப்பேன் அப்படி இருக்கீங்களா? யாராவது ஜாம்பவான் ஒரு மனிதன் சொன்னாராம், என்னெல்லாம் என்விரான்மென்ட் சேஞ்ச் பண்ணவே முடியாது, என்னெல்லாம் சூழ்நிலை மாத்தாது, என்ன மாஹூல் சொல்லுவாங்கல்ல, என்ன மாஹூல் மாத்தாது, நான் வந்து நானா இருப்பேன். அந்த மாதிரி டயலாக் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு நண்பர்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் சொன்னார், என்னெல்லாம் சூழ்நிலை மாத்தாது, என்ன யாரும் சூழ்நிலை எல்லாம் மாத்தாது, நான் இப்படியே தான் இருப்பேன். அப்படியா? சரி. அப்ப அவர் சொல்லி பார்த்தாரு, இவன் கேட்கல. உனக்கு ஒரு சவால் வைக்கிறேன், உனக்கு ஒரு சேலஞ்ச். அது என்ன அப்படின்னா, நீ கால்ல எல்லாம் என்ன வேலை பாக்குறியோ பாத்துக்கோ, பகல்ல எல்லாம் என்ன வேலை பாக்குறியோ பாத்துக்கோ, நைட்ல மட்டும் ஒரு மாட்டு கொட்டாயில், இந்த மாட்டு கொட்டாயில் தங்கி நைட்ல மட்டும், இரவில் மட்டும் இந்த மாட்டு கொட்டாயில் தங்கி. அப்ப என்ன எதனா ஒரு பெரிய பிரமாதம், தங்கி இருக்கு. எவ்வளவு நாள்? ஒரு வாரம் தங்கி. அப்ப நீங்க தோத்துட்டா 2 பேருக்கு பெட்டு. சரி போறான், நைட்ல மட்டும் மாட்டு கொட்டாயில் தங்கிட்டு வர்றான். பாக்கி பகல்ல கூட இல்ல, நைட்ல மட்டும் மாட்டு கொட்டாயில் தங்கிட்டு 1 வீக் முடிஞ்சிருச்சு. வந்த உடனே என்னங்க ஏதோ என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் உங்க நட்பு பழக்க வழக்கம்லாம் என்ன மாத்திருன்னு சொன்னீங்க, எதுவும் மாறலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன். நான் என்ன மாடு மாதிரி எப்படி கத்துவோம்? மாடு மாதிரி மான்னு கத்துனா, இல்ல வாழாட்டினா, இல்ல எட்டி தான் உதச்சனா, நான் நல்லா தானே இருக்கிறேன், என்ன மாறிச்சு? அப்படியா? நீ மாறலையா? இல்ல எனக்கு எதுவுமே மாற்றம் வரல அப்படின்னா, அப்போ அவன் மூக்குல ஒரு ஈ வந்து உட்கார்ந்துச்சான். மூக்குல நீங்க என்ன செய்வீங்க? மூக்குல ஈ உட்கார்ந்தா இப்படி பண்ணுவீங்கல்ல, இப்படி என்ன பண்ணா யார் ஆட்டுவா அப்படி? எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கமும் உங்களுக்கு சொல்லி தருகிறது. சஹாபாக்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது தஆலு நுமினு சாஅத்தன் என்பார்கள், வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் என்று சொல்வார். வாங்க. என்ன திறமை என்றால், ஒருத்தங்க இங்க எவ்வளவு திறமையா கவனிக்கிற மாதிரியே தலையாட்டிட்டு பக்கத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க விட்ட? வெரி குட், இப்பதான் கவனிச்சிட்டு இருக்கீங்க, இப்பதான் அப்படியே உள்ள சப்ஜெக்ட்ல வர்றீங்க. தஆலு நுமினு சாஅத்தன், சிறிது நேரம் கிடைத்தாலும் வாருங்கள் கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம், கொஞ்ச நேரம் ஈமான்களை பற்றி பேசுவோம். நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, இன்றைக்கு சமுதாயம் எவ்வளவு மோசமாக மாறி போய் இருக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு தாயை அழைத்து சொல்கிறேன். அந்த தாய் சொல்றாங்க, என் மகள் சரியில்லை, ஓப்பனாக சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா இளம் சிறுவர்கள் சிறுமிகளா இருக்கிறதுனால. என் மகள் அவருடைய திருமண விஷயத்தில் எடுத்த முடிவு எனக்கு பிடிக்கவில்லை. பெரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி போறாங்க, எப்படி பண்ணலாம்? அப்ப நானும் என்னவோ ஐடியா கொடுக்குறேன். மேஜர் வேற 19 வயசு வந்துருச்சு, என்னவோ ஐடியா கொடுக்குறேன், கேட்கல.
அப்ப நான் சொல்றேன் ஒரு வழி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 10-15 நாள் உங்க மகளை பிரிந்து ஒரு உம்ராவுக்கு அனுப்பி வெளிநாடு நாய் போச்சு. இப்ப அவர் முஸ்லிம் அல்லாத நபர் அந்த பையன், அதனால நீங்க ஒரு உம்ராக்கு அனுப்பி வைங்க, அல்லாஹ் அங்க ஒரு ஹிதாயத்தை கொடுக்கட்டும்னு சொல்றேன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட அந்த தாய் பிள்ளைய பிரிஞ்சு எப்படி அவ்வளவு தூரத்துக்கு அதுவும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? நான் அவங்க சொந்தக்காரங்க பாம்பேல இருக்காங்களா, நான் பாம்பே அனுப்பி வைக்கிறேன். இது நான் யதார்த்தமான உதாரணம் சொல்வதனால நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர்கள் படக்கூடிய சிரமம் கஷ்டத்தை எல்லாத்தையும் கண்ணால பார்க்கிற, அதற்கு தீர்வையும் இறைவன் உதவியால் செய்கிறோம். ஆனால் யதார்த்தமாக இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒருவர் இது நடந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இது முழுக்க முழுக்க நடந்ததற்கான காரணம், நான் எப்போதெல்லாம் அந்த இல்லத்திற்குள் நுழைந்தேனோ, அந்த வீட்டுக்குள் நுழையும் போதெல்லாம் நான் சொன்னேன், அந்த வீட்டுக்குள் நுழையும் போதெல்லாம் எங்க வீடு தான் ரொம்ப நெருங்கிய தெரிஞ்ச வீடு தான், எங்களுக்கு மகரமான ஆட்கள் தான் நாங்களும். அப்ப நாங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் போதெல்லாம் ஒரு பெரிய திரையில் எப்போதும் காதல் பாட்டும் காதல் நாடகமும் ஓடிக்கொண்டே இருக்கு, எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் பார்க்கும் போதெல்லாம் சொன்னேன், மார்க்க ரீதியான நட்புகளை ஏற்படுத்தி விடுங்க. நீங்க உட்கார்ந்து போதனை பண்ணீங்கன்னா எடுபட. ஆனா அம்மா உட்கார்ந்து நசன் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அப்பா உட்கார்ந்து அறுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படி இல்ல, நட்பை பழக்க வழக்கத்தை மார்க்க ரீதியான நட்பை உருவாக்கி விடுங்கள், மார்க்க ரீதியான பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள், நல்ல நட்பை நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுங்கள். இந்த சம்மர் கேம்ப்ல அதான் செய்யும். நீங்க பெண்கள் பயானுக்கு வரும்போது பெண்களுக்கு பயானுக்கு வந்துட்டா உடனே அவங்க மலக்கமான மாறிடுவாங்களா? இல்ல. ஆனால் அப்படி மார்க்க ரீதியான தொடர்பில் நீங்கள் அதிகம் இருக்க உங்களையே அறியாமல் ஒரு நல்ல தாக்கமும் நல்ல மாற்றமும் உங்களுக்கு மத்தியிலே ஏற்படும். அப்படி இல்லாமல் போனதனால் தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் அந்த லவ் சாங்கு, லவ் சீன், லவ் நாடகம் சீன், இதையே பார்த்து 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 கண் முன்னால் அந்த தாய் அப்படியே புரண்டு அழுததை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு வயிற்றில் பிள்ளையை பெற்று பிள்ளையை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று அந்த பிள்ளை கதறுவதை அல்லாஹ்வின் மீது ஆணையாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எப்ப உங்களுக்கு இல்ல, அதுக்காக அந்த பிள்ளை நல்லா இருந்தா மட்டும் உங்களுக்கு ஓகேவா? மார்க்கம் போச்சு இல்ல, இன்னைக்கு என் வாழ்க்கை போச்சு, இன்னும் பிள்ளையோட வைக்கிறது ஒரு பிரச்சனை. ஏன் புருஷன் நல்லா வச்சுக்கிட்டா மட்டும் நமக்கு ஓகேவா? மார்க்கம் செதஞ்சிருச்சு இல்ல. இப்ப இவை அனைத்துக்கும் காரணமாக இருப்பது, நீங்கள் எதன் மீது ஆர்வம் கொண்டவர்களாக உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிறீர்கள். நம்ம தான் உருவாக்கிவிடணும் அந்த ஆர்வத்தை. மார்க்க கேள்வி பதில்களை நாம் தான் உருவாக்கிவிட வேண்டும். மார்க்கத்தில் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றிய எண்ணத்தை சிந்தனையை நாம் தான் ஊட்டிவிட வேண்டும். அரசியல் நிகழ்வுகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நாம் எப்படி நிலைப்பாட்டில் நிற்க வேண்டும், நாம் தான் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை, இறைவனுடைய தூதரும் இறை தூதரின் தோழர்களும் எவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதில் பெண்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? வரலாற்றிலே 2 முடிச்சு உடையவர் என்று சொல்லப்பட்டவர் யார்? வரலாற்றிலே 2 முடிச்சு உடையவர். நாம நினைக்கிறோம் ஏதோ சஹாபாக்கள் வாள் எடுத்து போராடினார்கள், அதனால் இந்த மார்க்கம் உயர்ந்து விட்டது, ஒரு நாள் எல்லாமே பெருசாயிருச்சு, சஹாபாக்கள் உயிர் கொடுத்தார்கள். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எந்த குகையில இருந்தாங்க ஹிஜ்ரத் போகும்போது? குகை பேர் என்ன? சௌராஹிராவா? ஹிரா குகையா? சௌராஹிராவா? ஹிரா குகை இல்ல, இது ஏதோ ஒரு குகை. உம்ரா சரி, இது ஹிஜ்ரத் போகும்போது அந்த குகையிலே அவர்கள் தங்கி இருந்த போது பசி இருக்கும்ல, அவர்களுக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்தது. எல்லாம் சுத்தி சுத்தி வராங்க எதிரிகள் எல்லாமே, எங்கேயாவது நபிகள் நாயகமோ அபூபக்கர் எங்க இருக்காங்கன்னு பாத்துறணும் அப்படின்னு வராங்க. அப்படி வரும்போது இவங்களுக்கு எப்படியாவது உணவு கொண்டு போகணும். ஆண்கள் யார் போனாலும் மாட்டிக்குவாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய இடுப்பிலே ஒரு நாடாவை கட்டி, அந்த இன்னொரு நாடாவிலே உணவை கட்டி, ரொட்டி உணவு எல்லாம் கட்டி, அந்த குகையில் ஒளிந்திருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உணவை கொண்டு போய் கொடுத்தது. அன்னைக்கு அது கொடுக்கலன்னா நீங்க மிகப்பெரிய பிரச்சனை. ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய தலைவரான மாறி இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வேணா கட்டி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த குகையில் உணவு இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த நேரத்தில் தன்னுடைய அறிவு சாதுரியத்தை பயன்படுத்தி, தன்னுடைய துணிச்சலை பயன்படுத்தி, தன்னுடைய மூளையை புத்தியை பயன்படுத்தி, தன்னுடைய நாடாவிற்குள்ளாக உணவு பட்டலத்தை வைத்து அதை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்தது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தாய். அதனால் தான் வரலாற்றில் அந்த தாயை நினைவு கூறும்போதெல்லாம் தாத்துன் நித்தாகைன், இவர் 2 முடிச்சுகள் உடையவர் என்று கூறப்பட்டார் வரலாற்றில்.
முதல் முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பதற்றப்பட்டு வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள ஆசுவாசப்படுத்திடுவாங்க. பதட்டப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான், நான் துஆ கேக்குறேன், என்னப்பா அது என்னன்னு பாத்து காசு இருந்தா கொடுப்பா, அவங்க என்ன பிரச்சனை, போர் காலத்தை அனுப்புப்பா, என்னப்பா அவனை அடிச்சிட்டாங்களா, இந்த 4 ஆளுங்க அனுப்புறேன், இவங்க என்ன டீல் பண்ணுப்பா, இப்படி எல்லாரும் பிரச்சனை ரசூலுல்லாஹ் பாப்பாங்கல்ல. உலக வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை தடுமாறியது எப்போது? ரசூலுல்லாஹ் நிலை தடுமாறியது எப்போது? நிலை தடுமாறியது நான் கேக்குறது புரியுது இல்ல? என்னது அப்படின்னா அவங்களே ஃபீல் ஆகி பதட்டமாகி வந்தது எப்போது? வஹி இறங்கி முதல்ல ஜிப்ரீல் பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அப்ப நல்லா யோசிங்க. இந்த வரலாற்றில் யாரிடமிருந்து இந்த வரலாறு பிறக்கிறது? அந்த இடத்துல இப்படி மஃபூம் முகாலஃபாவா நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பாத்தீங்க, அந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச உடனே கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சும்மா இருக்கிறது கிடையாது. சாப்பிட்டமா வீட்டுல தூங்கணுமான்னு இல்லாம எப்ப பாரு எங்கேயோ போய் திக்ர் பண்றேன், தியானம் பண்றேன், எதை பார்த்து பயந்தாரோ தெரியல, சைலண்டா படுத்து எந்திரீங்க அப்படியே சொன்னாங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற தாய் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்பட்டு நடுங்கிய நிலையில் வந்தபோது, நீங்கள் ஏழையை அரவணைக்கக்கூடியவர், நீங்கள் அனாதைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், நீங்கள் கண்ணியமிக்கவர், நேர்மையாளர், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் சாதுரியமாக யோசித்து, இது என்னமோ ஒரு விஷயம், கணவருக்கு என்ன இது வேற ஏதோ மேட்டர், இது நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டு போறேன் உங்களை என்று வரகா பின் நௌஃபல் என்கின்ற பழைய வேதங்களின் ஞானம் அறிந்த ஒருவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து ரசூலுல்லாஹ் நடுக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட நடுங்காமல் முடிவெடுத்து வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்தில் உருவாக்கியது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற தாய். ஒரு தாய் சரியாக இருந்தால், ஒரு பெண் சரியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரே நடுக்கத்தில் வரும் பொழுது அவருக்கு வழிநடத்தக்கூடிய இடத்திலே, வழிகாட்டக்கூடிய இடத்திலே தாய், நம்முடைய தாய், நான் அதிகம் நேசிக்கின்ற தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார். ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தை நினைவு கூறக்கூடிய சபைகள் குறைந்து விட்டது, மார்க்கத்தின் மீது மரியாதை உள்ள சபைகள் குறைந்து விட்டது, மார்க்கத்தின் மீது ஆர்வம் உள்ள பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஏன் அப்படின்னா மார்க்க நிகழ்ச்சிகளிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க எத்தனை பேர் பிராங்கா ஓபனா அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லணும், உங்கள் பிள்ளைகளை ஆலிம்களாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இதுக்கு தான் எல்லாரும் கை தூக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அல்லாஹ் வந்து நசீபாக்கி தரட்டும், ஆமீனாக்கி தரட்டும். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல அல்லாஹ் உங்க எல்லாரோடையும் நியத்தையும் கபூல் செய்யட்டும். மார்க்க கல்விகளுக்கு யாரை அனுப்புவார்கள்? மதரசாக்களிலே, ஒரு காலகட்டத்திலே மதரசாக்களிலே யாரை கொண்டு வந்து விடுவாங்கன்னா, எனக்கு 5 புள்ள, அதுல ஒரு பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன் வரல, ஒரு புள்ள இருப்பான், இவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன் வரல, இவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன் வரல, இவனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன் வரல, இவனுக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்தேன் வரல, 1ஆம் நம்பர் கடஞ்செடுத்த மக்கா இருப்பான் போல இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவனை நியாயமா பார்த்தா மாட்டு கொட்டையில தான் கட்டணும், ஆனா பரவாயில்ல இவனை எங்க வச்சுக்கீங்க, மதரசால வச்சுக்கீங்க. அப்படி கொடுக்கப்படுவதல்ல மார்க்க கல்வி. உங்கள் பிள்ளைகளிலேயே யார் திறமையான பிள்ளையோ, உங்கள் பிள்ளைகளிலேயே யார் இந்த உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவான், இவன் வந்து ஒரு அல்ட்ரா டேலண்டட் பையன், அல்ட்ரா டேலண்டட் மக அப்படின்னு யாரை நினைக்கிறீர்களோ அந்த பிள்ளையிடத்தில் இந்த மார்க்கத்தை கொடுங்கள். மைக்கேல் எச் ஹார்ட் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் தி 100 most influential person in the world என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார், ஒரு புக் எழுதினார். அந்த புக்கை எழுதி யாருக்கு முதல், அவர் வந்து மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு கிறிஸ்தவர், அவரே ஒரு கிறிஸ்தவர். அப்படி ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதி முதலிடம் யார் கொடுத்தார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவர் புக் எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன காரணம் சொன்னாருன்னா, my choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers. நான் ஏன் முஹம்மது நபிக்கு முதலிடம் கொடுத்தேன் அப்படின்னா நிறைய பேர் டவுட்டா இருக்கலாம், ஆனால் அவர்தான் தான் வாழும் காலகட்டத்திலேயே இந்த மார்க்கத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்றார். அரசியல் ஆன்மீகம் ரெண்டையும் வெற்றியா கொண்டு போனார். தான் வாழும் காலத்திலேயே இந்த மார்க்கத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்றார். அதனால் தான் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன். அவர் வாழும் போதே சக்சஸ் ஆயிருச்சு இந்த கொள்கை அப்படின்னா நாம் அதுக்கு காரணம் அவர் சொல்றார். அது எப்படி அவரால் சக்சஸ் பண்ண முடிஞ்சுன்னா அவர் இருக்கும் போதே அடுத்த தலைமுறையை அவர் உருவாக்கி விட்டார்.
அவர் இருக்கும்போதே அடுத்த தலைமுறை உருவாக்கிட்டார். இன்னைக்கு அடுத்த தலைமுறை உருவாக்குவதுதான் நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வது. நீங்க அடுத்த தலைமுறையை உருவாக்கும் போது ஒரு அம்மா இப்படிதான் அடுத்த தலைமுறை உருவாக்கணும்னு ஆர்வப்பட்டாங்க பயங்கரமா. கேட்டுக்கங்க. தூங்குறவங்களா எந்திரிக்கும் பார்ப்போம். எத்தனை மணி மகரிப் டைம் இருக்குல்ல? பேசலாமா? எங்க விட்ட ஒண்ணுமே கேட்கல. ஆளாளு கொண்டு சொல்றீங்க. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களா, தான் பிள்ளைய கூட்டு போய் ஒரு பள்ளிவாசல் அசரத்திட்ட விட்டு இவனை நல்லா உருவாக்கணும், ஆனா இவனை என்னோ சொல்லி கொடுத்தேன், கேட்க மாட்டேங்கிறான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், இவனை எப்படியாவது ரெடி பண்ணிடுங்க ஹசரத் அப்படின்னா. அப்ப ஹசரத் என்ன சொல்லியிருக்காரு, பார்த்துட்டு இவனை எப்படி ரெடி பண்றது, ஆள் ரொம்ப சேட்டக்காரன். நீங்க நினைக்காதீங்க சேட்டக்கார புள்ள சரிப்பட்டு வர மாட்டான்னு. எங்க பிரின்சிபல் சொல்லுவார், எங்க உஸ்தாத் பிரின்சிபல், சேட்டக்காரங்கிட்ட தான் கயிறு இருக்கும், சேட்டக்காரன் ரொம்ப திறமசாலியா இருப்பான், சேட்டக்காரங்கிட்ட கயிறு இருக்கும். நம்ம நினைக்கிறோம் எப்ப பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒண்ணுமே கேட்காம அமைதியா இருக்கிற புள்ள, அதை விட பெஸ்ட் யாரு, சேட்டையா இருக்கிறான். ஏன்னா அந்த சேட்டையுடைய ஃபயர் எடுத்து அவன் கரெக்டா கொண்டு போய் ப்ரொடக்டிவிட்டியில விட்டான்னு வைங்க, அவன் வெளியால ஆயிடும். அந்த வேலை நம்மளுக்கு தான். அவன் சேட்டை செய்யும்போது அதை அப்படியே கண்டுக்க விட்டு அது சைத்தான் சேட்டையா மாறிடும். அப்ப இங்க ஒரு சேட்டைக்கார பையனை கூட்டு வந்து இவனை எப்படியா சரி பண்ணிடலாம் யார்கிட்ட கொடுத்தாங்களா, அதே கொடுத்தாங்க. அப்ப அதுல என்ன சொல்லியிருக்காரு, அதுல என்ன சொல்லியிருக்காரு பார்த்திருக்காரு, இன்னும் இவன் ஆள் ரொம்ப முரட்டா இருக்கானே, இவனை எப்படி நம்ம சரி கட்டுறதுன்னு ஐடியா பண்ணியிருக்காரு. ஐடியா பண்ணி சரிப்பா தம்பி நீ என்ன பண்ணு, 40 நாள் தொழு. எத்தனை நாள்? 40 நாள் இமாம் ஜமாத்தோட தொழுணும், சுன்னத்தோட தொழுணும், இமாம் ஜமாத்தோட சுன்னத்தோட தொழுணும். நைட்ல என் முன்னாடி என்ன தொழுணும் லாஸ்டா, யாருப்பா அது லாஸ்டா இஷாக்கு அப்புறம் வஜ்ரா, யாரது, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய அறிவை ஆற்றலை அதிகப்படுத்தி தரட்டும். என்ன தொழணும், வித்திரம் என் முன்னால தான் தொழுதுக்கு நீ போகணும். இந்த வீட்டில் தொழுதுக்கிறேன் தகச்சி இந்த கதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபஜ்ருக்கு தொழுவணும், அதே மாதிரி ஃபஜ்ருடைய முடிச்சு தொழுவணும், லாஸ்டா அதை ஏங்க நான் செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, நீ வர இருப்ப அவசரப்படாத, நீ அறிவாளி தான், நீ அப்படி தொழுதா நான் என்ன தரேன் உனக்கு, 2 எரும மாடு தரேன். நரேந்திர மோடி சொன்ன மாதிரி 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடு காங்கிரஸ் தூக்கி முஸ்லீம் கொடுத்துற மாதிரி 2 எரும மாடு தரேன் அப்படின்னா 2 எரும மாடு தரேன். பையனுக்கு திடீர்னு லைட் எரிஞ்சிருக்கு. அடுத்து இந்த டீல் நல்லா இருக்கு, 40 நாள் தொழுதா என்ன கிடைக்குது, இவன மாதிரி பையன் சின்ன பையன், சின்ன பையனுக்கு 2 எருமங்கிறது அந்த ஊர்ல எரும மாடு சின்ன பெரிய, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா 2 கார் தரேன். அந்த மாதிரி நம்ம ஏரியா புரியுற மாதிரி 2 கார் 2 எரும மாடு, வாவ் கிரேட் டீல் அப்படினா ஓகே டன் டீல் அப்படின்றாங்க. 10 நாள்லாம் நானா தொழுதுருக்கிறான், 15 நாள்லாம் சிறப்பா தொழுதுருக்கிறான், 20 நாள் தாறுமாறா தொழுதுருக்கிறான், 25 நாள் கண்ட மாதிரி தொழுதுருக்கிறான், 30 நாள் வேற மாதிரி தொழுதுருக்கிறான், 35 நாள் கொடூரமா தொழுதுருக்கிறான். இதெல்லாம் என்ன சொல்றேன்னா பெர்ஃபெக்ட்டா தொழுதுட்டான். 36 37 39 37க்கு அப்புறம் 39ஆ, அப்ப யாரும் கவனிக்கல. 38 39 40வது நாள் ஃபஜ்ர் அஸர் மக்ரிப். சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும் நீங்க கவனிக்கிறீங்க. என்ன இந்த இப்படி வேர்த்து கொட்டுற ஒரு இடத்துல நீங்க இவ்வளவு தியாகம் பண்ணி வந்து உட்கார்ந்து நான் போடுற அறுவையும் நீங்க கேட்டு அதை நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும்ல. ஃபஜ்ர் லுஹர் அஸர் மக்ரிப் இஷா சுன்னத் யார் தொழுவார், பின் சுன்னத் இருக்குல்ல, பின் சுன்னத் அப்புறம் வித்ர் மட்டும் வேகமா தொழுதுட்டான் பையன் 40வது நாள். இவன் எப்படின்னா 36வது நாள்லாம் வந்து இமாம் பள்ளியாசல் வரதுக்கு முன்னாடி வந்துடுறது, 38 39 எல்லாம் மோதினார் வரதுக்கு முன்னாடி வந்துடுறான். 40வது நாள்லாம் ஃபஜ்ருக்கு வர்றவன் லுஹர் முடிச்சுட்டு போறது, அஸருக்கு வர்றவன் இஷா முடிச்சுட்டு தான் போறது. மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. என்னது என்ன மிஸ் ஆயிடக்கூடாது, ஜமாத் மிஸ் ஆயிடக்கூடாது. மாஷா அல்லாஹ், வெரி குட். பிள்ளைங்க எவ்வளவு பாசிட்டிவிட்டியா புரியுறாங்க பாத்தீங்களா. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஜமாத் மிஸ் ஆயிடக்கூடாது. ஜமாத் மிஸ் ஆச்சுன்னா என்ன மிஸ் ஆயிரும், மாடு மிஸ் ஆயிரும். அப்போ 40வது எல்லாம் முடிச்சிட்டான். முடிச்சிட்டு
போய் கேட் வெளியே நின்னுட்டான். எதுக்கு? யார் வருவா? அதுல தரணும்ல. அவரு ஜுப்பா கிபா போட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு. ஜம்ப் பண்ணி அவருடைய ஜுப்பா லாஸ்ட் பிடிச்சிட்டான். எங்க போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யாரா நீ தம்பி அப்படின்னா. என்னது யார் நீயா? சரிப்பா ஜுப்பா விடு. யாருப்பா என்ன வேணும் உனக்கு? என்னங்க மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? என்ன டீலு? இந்த மாடுதான். அடே நீயா? 40 நாள் ஆயிருச்சா அப்படின்னா. ஆமாங்க 40 நாள் ஆயிருச்சு. தம்பி நிர்வாகத்தில் அவங்க கொடுக்கிற சம்பளம் எனக்கே பத்தல. நீ 40 நாள் தொழுதன்னா அது உனக்கு என்ன ஆயிடும்? அப்படியே பழக்கமாயிரும். இந்த புள்ள குழந்தை புள்ள இவ்வளவு அழகா டக்குன்னு பதில் சொல்லுது. மாஷா அல்லாஹ். வாட் இஸ் யுவர் நேம்? அம்ரே. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உன் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். எங்க விட்ட உனக்கு அப்படியே பழக்கமாயிரும். அதனால நீயும் அப்படியே அதுக்கப்புறம் 41ஆம் நாள் தொழ ஆரம்பிச்சிருவே அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி உனக்கு கொடுக்கறதுக்கு மாடு கிடலாம் ஏன்ட்ட இல்லை. நானே இமாமத் பண்ணி தான் சோறு சாப்பிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒன்றும் இல்லை. அந்த பையன் சொன்னானா, நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க, அதனாலதான் நான் எந்த தொழுகைக்கும் ஒழுவே எடுக்கல அப்படின்னா. எந்த தொழுகைக்கும் ஒழுவே எடுக்கல. திறமசாலிங்க அவன் யார் கூட ஃபைட் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் அவனை வந்து நேர்வழிப்படுத்தினா நம்ம பெரிய திறமசாலியா தான் வருவான். ஏன்னா எப்படியும் பழகிறான்ல. இப்ப இல்லைன்னா அல்லாஹ் கூலி தர போதுமானவன். அவ்வளவுதான். சோ நம்முடைய பிள்ளைகள் சேட்டைக்காரர்களாக இருந்தால் அதை பற்றி வருந்துவதற்கு அவசியம் இல்லை. நம்முடைய கடமை ஒன்றே ஒன்றுதான். அவர்களுடைய மனம் இருக்குல்ல, அது பிளாங்கா வேக்கண்டா இருக்கும். அதுல நீங்க என்னத்தை ஊட்டுறீங்களோ அதுதான் அவனை கடைசியில அவன் மௌத்தா போற வரைக்கும் அவர்களை ஓட்டும். நீங்கள் அவருடைய உள்ளங்களில் முழுக்க மார்க்கத்தை நிரப்பி விடுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமூக பொறுப்பை ஊட்டுங்கள். நாடு எப்படி இருக்குது, இதுல முஸ்லிம்கள் எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, இந்திய தேசம் எதை நோக்கி நகர்கிறது, நமக்கென்று என்ன பொறுப்பு இருக்கிறது, அரசியல் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், கல்வியில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தை நீங்கள் உயிரென நேசிக்க வேண்டும், இந்த சமூகத்தின் நன்மைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், எங்கு இந்த சமூகத்திற்கு மார்க்க ரீதியாகவோ ஒரு வழிகாட்டில் ஒரு பிள்ளையை பார்த்துட்டா அப்படியே கொதித்து எழ வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கணும். அவர்கள் உடனே துவால விழுந்துடணும். யா அல்லாஹ், ஏன் இப்படி இவங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் உருவாக வேண்டும். எங்காவது இந்த சமூகத்திற்கு அடிபட்டால், உதைபட்டால், வதைபட்டால் அது அவர்களுடைய உறக்கத்தை கெடுக்கிறதா என்று பாருங்கள். அந்த அளவுக்கு ஊட்டுங்க. அந்த அளவுக்கு ஊட்டி அவர்கள் எழுந்திருத்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், அடிபடக்கூடிய, உதைபடக்கூடிய, வதைபடக்கூடிய என் சமூகத்தை காப்பாற்று, அவர்களுக்கு அங்கு அடித்தால் எனக்கு வலிக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு தாய்மார்களிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகமாக உருவாகி வருவது இந்த குழந்தைகளிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அப்படிப்பட்ட இளம் சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. வரக்கூடிய சமூகம் மார்க்கத்தின் மீது பற்றுள்ள, இந்த சமூகத்தின் மீது பற்றுள்ள தூய்மையான சமூகமாக வல்ல இறைவன் ஆக்கி தந்தரல் புரிவானாக. அதன் மூலமாக அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.